அஜித் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தின் ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறது. அதே சமயம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் குட் பேட் ஆக்லி திரைப்படம் மே மாதம் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அஜித் கொடுத்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. சினிமாவுக்குள் யாரின் துணையுமில்லாமல் நுழைந்து போராடி தனக்கென தனி இடத்தை பிடித்திருப்பவர் அஜித்குமார். அவரை திரையில் கண்டாலே போதும் என்று அவரது ரசிகர்கள் நினைப்பார்கள். ரசிகர் மன்றத்தை கலைத்தாலும் அவரது படத்துக்கு கிடைக்கும் ஓப்பனிங் வேறு எந்த ஹீரோவின் படத்துக்கும் கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான துணிவு திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. முக்கியமாக போட்டிக்கு களமிறங்கிய வாரிசு திரைப்படத்தை விடவும் துணிவுதான் பாசிட்டிவ் விமர்சனத்தை பெற்றது. அவர் இப்போது விடாமுயற்சி திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். அந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க மகிழ் திருமேனி இயக்கியிருக்கிறார். அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன், ஆர்எஃப், ரெஜினா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். படத்தின் டீசரும் சிங்கிளும் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. படமானது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறது.